சேர்ந்து கொஞ்சம் சிமெண்ட் கலக்கணும். இப்ப பாரு, நான் இதோட சேர்ந்து கொஞ்சம் சிமெண்ட் கலக்கிட்டு, ஆண்டி தண்ணியை ஊத்துங்க ஆண்டி. மணல், சிமெண்ட், தண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணாதான் அந்த செவுரு பயங்கர ஸ்ட்ராங்கா வரும். ஓ, எனக்கு புரியுது பண்டி. ஆமா, எங்க வீடு கட்டும்போது கூட நான் பார்த்தேன். சிமெண்ட், மண்ணு, தண்ணி எல்லாம் சேர்ந்து தான் கலக்கிட்டு இருந்தாங்க. இது எவ்வளவு கலக்கணும், எங்க போடணும்? இரு இரு, ஒவ்வொன்னா பண்றப்ப நீ பார்க்க தானே போற. நீ இன்னும் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா போ. இவ்வளோ கட்டி மாதிரி இருக்கக்கூடாது, நல்லா தண்ணி மாதிரி இருக்கணும். நல்லா காஞ்சிச்சுன்னா பயங்கர ஸ்ட்ராங் ஆயிடும். எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். இங்க பண்ணி வச்சிருக்கேல்ல, இதுக்குள்ள ஃபில் பண்ணணும், அப்படித்தானே? ஆமா, இது கரெக்டா ரெக்டாங்கிளா வர்றதுக்கு தான் நம்ம இந்த அட்டை மாதிரி பண்ணியிருக்கோம், சரியா? அப்பதான் கரெக்டா பில்லர் ஷேப்ல வரும். கரெக்ட் பண்டி. அப்பதான் செவுரு வந்து ஸ்ட்ரைட்டா வரும், இல்லாட்டி கோணையா வந்துரும். என்கிட்ட கூட அந்த கரண்டிய. இது ஃபுல்லா ஃபில் பண்ணி அதுக்கு மேல செங்கல் வைக்கணும், அப்படித்தானே? டே சிண்டு, அங்க இருக்கிற செங்கல் எல்லாம் எடுத்துட்டு வாடா. இது வச்சோன்னே அப்படியே இந்த பில்லர் மேல அப்படியே செங்கல் வச்சிட வேண்டியதுதான். என்னடா பண்டி, இப்படி ஸ்லோவா போட்டுக்கிட்டு இருந்தா எப்படா கட்டி முடிக்கிறது? என்கிட்ட கூட நல்லா வேகமா எடுத்து இதை அப்படியே டைட்டா ஃபில் பண்ணணும். சும்மா மேலால ஃபில் பண்ணக்கூடாது. இது பயங்கர எவ்வளோ தூரம் கட்டியா இருக்கோ அவ்வளோ தூரம் வந்து செவுரு ஸ்ட்ராங்கா இருக்கும், புரியுதா? என்ன பண்டி நீ ஒரே ஒரு ரூம் தான், ஒரே ஒரு ரூம் தான் சொல்லி பெருசா கட்டிட்டே போயிட்டு இருக்க. உங்க அம்மா பார்த்தாங்கன்னா என்னதான் திட்ட போறாங்க. நீ பேசாம இரு நான்சி. உங்க வீட்டை ஏமாத்தி வாங்கினாங்கல்ல, அவங்களும் அந்த பக்கம் வீடு கட்டிட்டு இருக்காங்க, பாத்தியா நீ? ஆமா பண்டி. அப்படின்னா இனிமேல் அவங்க இங்கதான் இருக்க போறாங்களா? எங்க இடத்துல வேணும்னே கட்டுறாங்க, எங்களை வெறுப்பேத்துறதுக்குனே பண்ணிட்டு இருக்காங்க. எங்க அப்பா மட்டும் இருந்திருந்தாருன்னா கண்டிப்பா விட்டுருக்க மாட்டாரு. ஏதாவது பண்ணி அந்த வீட்டையே எங்களுக்கு வாங்கி கொடுத்துருப்பாரு. நீ பேசாம இரு. இன்னும் ஒரே மாசத்துல அவங்கள இந்த ஏரியாவை விட்டு துரத்தி விடுறேன் பாரு. பண்டி அண்ணா, இங்க சீக்கிரம் வந்து பாருங்கண்ணா. அங்க பக்கத்து வீட்டுல ஒரு பெரிய வீடு கட்டிட்டு இருக்காங்கண்ணா. சீக்கிரம் வந்து பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு. இந்த சிண்டுக்கு வேற வேலையே இல்ல, பேசாம இருக்க மாட்டியாடா நீ? அண்ணா என்னன்னா நீங்க கூப்பிட்டுக்கிட்டே இருக்க, கண்டுக்காம இருக்கீங்க. நீங்க வந்து அங்க வந்து பாருங்க முதல்ல. உங்க இடத்துல சேர்ந்து கட்டிட்டு இருக்காங்கண்ணா. அவங்க கட்டினா கட்டிட்டு போகட்டும்டா. அவங்கள கேட்கறக்கு ஆள் இல்லைன்னு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக அப்படியே விட்டுருவீங்களா? அவங்க இதை விட பெரிய வீடா கட்டிட்டு இருக்காங்க. எனக்கு பார்க்க பார்க்க பயங்கர எரிச்சலா வருதுண்ணா. டாய், எதுக்குடா அங்க வந்து எங்க செவுத்தி எல்லாம் எட்டி பார்த்துட்டு போன? என்னடா ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க? இனிமேல் எங்க வீட்டு பக்கம் வந்த என்ன பண்ணுவேன் தெரியுமா? டே சிண்டு, யாருடா இவன் இங்க வந்து நம்மள மிரட்டிக்கிட்டு இருக்கா? யார் இந்த பையன்? இதுக்கு முன்னாடி இங்க பார்த்ததே இல்ல. பண்டி அண்ணா, இது அந்த ஆண்டியோட பையன் தான்ண்ணா. இப்பதான் கார்ல வந்து இறங்கி இருக்கிறான். ஓ, நீங்கெல்லாம் இங்கதான் வீடு கட்டிட்டு இருக்கீங்களா? இருங்க இருங்க, என்ன பண்றேன்னு பாருங்க. உங்க வீட்டை இடிச்சு விடுறேன் பாருங்க. அம்மா அம்மா, நம்மளை ஏமாத்திட்டு இவங்க இங்க தனியா வீடு கட்டிட்டு இருக்காங்கம்மா. அட கடவுளே, இந்த பையன் அப்படியே அவங்க அம்மா அப்பா மாதிரி இருக்கிறானே. இந்த வேலையை பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கான். அம்மா, நீங்க அவனை கண்டுக்காதீங்கம்மா. அவன் இப்படி பண்றதுனால நம்ம வீடு கட்டுறது நின்றுமா என்ன? பண்டி, என்ன பண்டி, அதுக்குள்ள இவ்வளோ பெரிய வீடு கட்டிட்ட? சூப்பரா இருக்கு பண்டி. நீ உண்மையாவே பில்லர் வச்சு கட்டுறேன்னு சொல்லும்போது எனக்கு பயமா இருந்துச்சு தெரியுமா? இப்ப சூப்பரா வந்துருச்சு. சின்ன வீடு, ஒரே ஒரு ரூம்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய வீடு கட்டிட்ட. எங்க பழைய வீட்டை விட இது ரொம்ப பெருசா இருக்கு பண்டி. எதுக்கு இவ்வளோ தேவையில்லாம செலவு பண்ணிக்கிட்டு இருக்க? நான்சி, நீ வெளியில் நின்னே பார்த்துட்டு இருக்காமா? நீ உள்ள போய் பாரு. நீ நினைக்கிற அளவுக்கு இது ஒன்றும் அவ்வளோ பெரிய வீடு கிடையாது. ஒரே ஒரு கிச்சன், ஒரு பெட்ரூம், அதுக்கப்புறம் ஒரு ஹால் தான் இருக்கு. வெளியிலிருந்து பார்க்கறதுக்கு தான் பெருசா இருக்கு. நீ என்னதான் சொன்னாலும் சரி, இது கண்டிப்பா பெரிய வீடு தான். நீ தேவையில்லாம உங்க அப்பா கட்டுறதுக்காக வச்சிருந்தது எல்லாத்தையும் எடுத்து எங்களுக்கு கட்டி கொடுத்துட்டு இருக்க. சூப்பரா இருக்கு பண்டி, உள்ள இருந்து பார்த்தா கூட. டேய் சிண்டு, உள்ள வந்து பாருடா. பண்டி அண்ணா, என்னண்ணா இது? கட்டுறேன்னு சொல்லிட்டு கடைசியில உங்க வீட்டை விட பெருசா கட்டிட்டீங்களா? இருங்க இருங்க, இப்ப நான் என்ன பண்றேன்னு பாருங்க. டே சிண்டு, இப்ப எதுக்கு தேவையில்லாம ஏணி எடுத்துட்டு வர? ஏணி எடுத்துட்டு வரக்கு இது என்ன மாடி வீடாடா? என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? கொஞ்சம் சொல்லிட்டு பண்ண. நீங்க சும்மா இருங்கண்ணா, நான் ஏணி வச்சு மேலே ஏறி பார்க்க போறேன் இந்த வீடு எவ்வளவு பெருசுன்னு. நீங்க நான்சி அக்காக்கு நம்ம வீட்டை விட பெரிய வீடு கட்டி கொடுத்துட்டீங்களா? ஹை, இங்கிருந்து பாக்குறக்கு மொத்த தெருவுமே தெரியுதுண்ணா. எல்லாத்தோட வீடும் தெரியுது. இருங்க இருங்க, இந்த பக்கம் திரும்பி பாக்குறேன். அண்ணா அண்ணா, நம்ம வீட்டை விட கொஞ்சம் சின்ன வீடு தான், அதனால நீங்க தப்பிச்சிட்டீங்க. இல்லாட்டி பாருங்க, பெரியமா கிட்ட சொல்லி கொடுத்துருப்பேன். நீ முதல்ல கீழே இறங்கி வா. உங்க பெரியமா தான் நான்சி அக்காக்கு வீடு கட்டி தர சொன்னாங்க. பெரியமா கிட்ட சொன்னா பெரியமா என்ன திட்டுவாங்களா? நீ அங்கிருந்து விழுந்துடாதடா, ஒழுங்கா கீழே இறங்கி வா. தேங்க்யூ ஸோ மச் பண்டி. உண்மையாவே வீடு இவ்வளோ சூப்பராக வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா? எங்கள் அம்மா பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இருங்க, நான் போய் எங்கள் அம்மாவையும் உங்கள் அம்மாவையும் கூப்பிட்டு வந்துடுறேன். சீக்கிரமா வா நான்சி, லேட் பண்ணிட்டு இருக்காத. இன்னும் நிறைய வேலை பாக்கி இருக்கு. டே பண்டி, என்னடா இது? நான்சி சொன்னா கிட்டத்தட்ட வீடு முடிச்சிட்டிங்களா? பரவாயில்லடா, ஒரே நாளில் இவ்வளோ சூப்பராக கட்டிட்டீங்களே. நாளைக்கே நான்சியும் அவங்க அம்மாவும் குடி வரலாம். அவ்வளோ நல்லா கட்டிட்டீங்கடா.
மாலா மாலா இங்கே வந்து பாரு மாலா, பசங்க உனக்கு எவ்வளோ நல்லா வீடு கட்டி வச்சிருக்காங்கன்னு. நேற்று ஃபுல்லாக அழுதுகிட்டு இருந்தையே. பண்டி, பேசாம பெயிண்டிங் எல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம் பண்டி, இப்படியே விட்டுடலாம். இதுவே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு தெரியுமா? இதுக்கு மேல நீ பெயிண்டிங் அது இதுன்னெல்லாம் செலவு பண்ணிட்டு இருந்தேன்னா அதுக்கப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன், சொல்லிட்டேன். நான்சி, இப்ப நான் என்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் புதுசாவா வாங்கியிருக்கேன்? எல்லாமே நாங்க வீடு கட்டினப்ப மிச்சமான மெட்டீரியல்ஸ் தான் நான்சி. பெயிண்ட் கூட 10-20 பாட்டில் அப்படியே இருக்கு தெரியுமா? இரு, ஒவ்வொன்றா எடுத்து காமிக்கிறேன். எது நல்லா இருக்குன்னு சொல்லு, அதையே அடிச்சிடலாம். என்ன பண்டி இது? பழசுன்னு சொன்ன, ஆனா பார்க்கறதுக்கு புதுசு மாதிரி இருக்கு. எங்க வீட்டுக்கு வந்த பெயிண்டர் தேவையில்லாம நிறைய பாட்டில்ஸ் வாங்கிட்டாரு நான்சி. கடையில கொடுத்தா கூட திருப்பி வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இங்க பாரு, இந்த கலரை ஓட்டு கடிக்கலான்னு நினைக்கிறேன். இந்த ப்ளூ கலர் சூப்பரா இருக்கு. எங்க வீட்டுக்குள்ள எல்லாம் ஃபுல்லா இதான் அடிச்சிருக்கோம். இதையே உங்க வீட்டுக்கும் அடிச்சு விட்டுடலாம். பாக்கறதுக்கு மைல்டா இருக்கும். பண்டியண்ணா, இந்த செங்கலுக்கெல்லாம் சிவப்பு கலர் அடிங்கண்ணா. அதுதானே பாக்கறதுக்கு செங்கல் கலர் மாதிரியே இருக்கும். ப்ளூ கலர்ல எல்லாம் அடிச்சிட்டு இருக்காதீங்கண்ணா. என்னன்னா நீங்க கொஞ்சம் கூட உங்களுக்கு டேஸ்டே இல்லை. இப்படியே பெயிண்ட் கலரை பத்தியே யோசிச்சுக்கிட்டு தான் இன்னைக்குள்ள அடிச்சு முடிக்க முடியாது. நான் மேலே ஏறி நிக்கிறேன், நீங்க பெயிண்ட் எடுத்து கொடுங்க, இன்னைக்கே அடிச்சு முடிச்சிடலாம். அப்பதான் இன்னொரு 2 நாள்ல நான்சி அவங்க அம்மாவும் இந்த வீட்டுக்கு குடி வர முடியும். பண்டி, அந்த கலரே ஓட்டுக்கு அடிச்சிரு பண்டி. பார்க்கறதுக்கு அப்படியே ஓடு கலர்ல தான் இருக்கு, சூப்பரா இருக்கு. இது காயறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? பண்டி அண்ணா, அவங்க கூட வீடு கட்டிட்டு இருக்காங்கண்ணா. அதுக்குள்ள நம்ம வீடு கட்டி சீக்கிரமா அவங்களுக்கு முன்னாடியே குடி வரணும். நீங்க நாளைக்குள்ள பெயிண்ட் அடிச்சு முடிச்சிருங்க. ஆமாண்டா, அவங்க வீடு கட்டிட்டு இருக்கிறத பார்த்தா எப்படியும் முடிக்கிறதுக்கு 1 வாரம் ஆகும். ஆனா நம்ம இன்னொரு 2 நாள்ல பால் காய்ச்சிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோக்கான கிவ்அவே क्वेश्चन. இன்னைக்கு வீடியோல வந்த புது பையனுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நல்ல பேரையே அந்த பையனுக்கு வச்சிடலாம். Thank you so much. Bye. மை காட், பவர் வேற கட் ஆயிடுச்சு. யூபிஎஸ்ல ஒரே ஒரு ஃபேன் தானே ஓடும். ரொம்ப ஹாட்டா இருக்கு, எங்க படுத்து தூங்குறதுன்னே தெரியல. லோட்டஸ், மேலே போய் நீயும் உன்னோட சிஸ்டரும் ஒரே ரூம்ல ஸ்டே பண்ணிக்கோங்கம்மா. நிறைய ஃபேன்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம், யூபிஎஸ் அவ்வளோ ஃபேன்ஸ் தாங்காது. லில்லி, பவர் கட் ஆயிடுச்சு லில்லி. யூபிஎஸ்ல 2-3 ஃபேன் தான் ஓடும். ஸோ நம்ம 2 பேரும் சேர்ந்து உன்னோட ரூம்லயே படுத்துக்கலாமா? என்னோட ரூம்ல ஏற்கனவே ஹாட்டா இருக்கு லோட்டஸ். நம்ம ஒன்று பண்ணலாம், ஒரு ஃபேன் தானே இருக்கு, ஒரு ஃபேனை எடுத்து கீழே வச்சு நம்ம 2 பேரும் சேர்ந்து கீழே படுத்துக்கலாம். ஓகே, நான் கீழே பெட்ஷீட் பில்லோ எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். நீ வந்து ஃபேன் எடுத்துட்டு கீழே வா. எப்பதான் இந்த பவர் திரும்ப வருமோ தெரியல. யூபிஎஸ்ல ஃபேன் மட்டும் தான் ஓடும். இந்த சம்மர்ல ஏசி இல்லாம எப்படி இருக்கிறது? பயங்கர ஹாட்டா இருக்கு. கண்டிப்பா இன்னைக்கு நைட் பவர் வராதுன்னு தோணுது லோட்டஸ். பேசாம பெட்ஷீட் பில்லோ எல்லாம் போட்டு இங்கேயே படுத்து தூங்குற வழியை பார்க்கலாம். மழை வேற பெய்யுற மாதிரி இருக்கு லில்லி. எனக்கு என்னமோ நைட் இன்னைக்கு கண்டிப்பா மழை பெய்யுன்னு தோணுது. நம்ம இங்க அசந்து தூங்கிட்டு இருக்கிறப்ப மழை பெய்ஞ்சிச்சுன்னா எப்படி எந்திரிச்சு உள்ள போக முடியும் சொல்லு? கமான் லோட்டஸ், மழை கண்டிப்பா பெய்யாது. ஸ்கை பாரு, ஸ்டார்ஸ் எல்லாம் கிளியரா தெரியுது. மாம் எப்பவுமே சொல்லுவாங்கல்ல, மழை பெய்யுற மாதிரி இருந்தா ஸ்டார்ஸ் வந்து தெரியாது. மை குட்னஸ் மோனா, அந்த கொசுவெல்லாம் கொஞ்சம் அடிக்கிறியா? என்ன தூங்க விடாம பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க மோனா. நம்ம ஸ்ட்ரீட்ல எப்ப பார்த்தாலும் பவர் ஷட் டவுன் ஆயிட்டே இருக்கு. எப்படிதான் ஒரு மனுஷன் நிம்மதியா தூங்க முடியும் சொல்லு? இதுக்கு மேல 1 மினிட் கூட நம்ம ரூம்ல தூங்க முடியாது மோனா. நான் கீழே போய் தரையிலையாவது படுத்து தூங்க போறேன். வாவ், லில்லியன்